ஹாய்! நீங்களும் என்ன மாதிரி ஒரு மூவி லவ்வரா? த்ரில்லர் மூவிஸ்னா உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப நான் உங்க கிட்ட தாங்க பேசணும். நான் ரீசென்ட்டா மலையாளத்தில தலவன் அப்படிங்கிற ஒரு மூவி பார்த்திருந்தேன். இது நான் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டீசென்ட்டான ஒன் டைம் வாட்சபிள் மூவிங்க. நீங்க இந்த மூவி பார்க்கலன்னா கண்டிப்பா பார்க்கலாம். டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. இந்த மூவில ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹால்ஃப் ரொம்பவே என்கேஜிங்கா போச்சு. அதுவும் லாஸ்ட் 25 மினிட்ஸ் எல்லாம் நல்லா இன்ட்ரஸ்டிங்கா போச்சுங்க. ஆம் இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டயர் ஆன ஒரு டிஒய்எஸ்பி ஒரு டிவி ப்ரோகிராம் சேனல்ல அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல நடந்த ஈவென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு எபிசோடா வந்து நரேட் பண்ணுவாங்க. நம்ம இந்த கேஜிஎஃப்ல கூட பார்த்துருக்கோம்ல, ஒருத்தவங்க நரேட் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி. அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு ஒரு நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் உள்ள வித்தின் அவங்க டிபார்ட்மெண்ட்குள்ளால நடந்த ஒரு ஈவென்ட்ட தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. அந்த இதுதான் போறது தான் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினா பண்ணியிருக்கிறது வந்துட்டு பிஜு மேனன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிடிச்ச பிஜு மேனன் அண்ட் ஆசிஃப் அலி. ஆசிஃப் அலி, ஓ மை காட்! இந்த மூவில அவங்களோட ரோல் ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ஆசிஃப் அலியோட நான் ஃபர்ஸ்ட் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன மூவி அப்படின்னு எனக்கு ஞாபகம் வரது வந்து 2019ல கெட்டியவள் ஆன என்று மாலவ் அப்படின்னு ஒரு மூவி பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த மூவி பார்த்து ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. இஃப் இன் கேஸ் நீங்க அந்த மூவி பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. நான் இதுல உங்களுக்கு அந்த கமெண்ட்ல வந்துட்டு நான் போடுறேன் அந்த மூவியோட நேம். அண்ட் இப்போ ரீசென்ட்டா கூட அடிகோஸ் அமிகோன்னு சொல்லிட்டு ஒரு மூவி பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப காமெடி மூவி. அம் நான் வந்து ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் காமெடி மூவிஸ். அதனால என்னால சில விஷயங்கள் கனெக்ட் பண்ண முடியல. பட் என் கூட பார்த்தவங்களுக்கெல்லாம் அந்த மூவி ரொம்ப புடிச்சது. அந்த மூவில ஆக்சுவலி எனக்கு அதுல இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெறைய லைஃப் லெசன்ஸ் மாதிரி நெறைய டயலாக்ஸ் எல்லாம் அந்த மூவில வரும். அதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீல் குட்டா இருக்குங்க. ஸோ இன்கேஸ் நீங்க உங்களுக்கு காமெடி பிடிக்கும்னா, நீங்க காமெடி என்ஜாய் பண்ற ஒரு பெர்சனா இருந்தா, நீங்க கண்டிப்பா அந்த மூவி பார்க்கலாம். அண்ட் அதோட நேம் கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போடுறேன். இந்த 2 மூவிஸும் நீங்க பார்க்கலன்னா, ஆசிஃப் அலியோடது நீங்க கண்டிப்பா பார்க்கணும். பிகாஸ் நம்ம மலையாளத்துல நெறைய பேர வந்து அப்ரிஷியேட் பண்றோம். நம்மளுக்கு மலையாளம் அப்படின்னு சொன்னாலே நெறைய பேர் பேசுறது வந்து ஃபஹத் ஃபாசில் அண்ட் டோவினோ தாமஸ் அவங்க எல்லாரும் தான். அவங்களுக்கு ஈக்குவலா ஆக்ட் பண்ற ஒரு நல்ல ஒரு ஃபைனான ஒரு ஆக்டர் தான் ஆசிஃப் அலி. யாஹ் கமிங் பேக் டு திஸ் மூவி. இந்த மூவில அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. இந்த மூவி வந்து எப்படின்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு அ பிஜு மேனன் சீனியர் ஆஃபிசரா இருக்காங்க. அந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஆசிஃப் அலி வந்து எஸ்ஐஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயி வராங்க. வந்த அந்த டே 1ல இருந்து இவங்க 2 பேருக்கும் சுத்தமா ஜெல் ஆக மாட்டேங்குது. எந்த ஒரு இன்ஸ்டன்ஸஸ் எடுத்தாலும் 2 பேருக்கும் ஒரு மாதிரி கிளாஷ் ஆயிட்டே இருக்கு. ஐ வுடன்ட் சே தட் அவங்களுக்கு ஈகோ கிளாஷ். பட் 2 பேருக்கு ஏதோ ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன். அ அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ்ல வந்துட்டு அது ஒரு ட்ராப்போ ஏதோ சம்திங். அந்த கேஸ்ல வந்து பிஜு மேனனுக்கு எகெயின்ஸ்டா அந்த கேஸ் வந்து மாறுது. அதுக்கப்புறம் தற்காலிகமா அவங்களோட பொசிஷன்லேருந்து அவங்க கொஞ்சம் கீழ வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் விஷயங்கள் அவங்க அண்டர் ப்ளே பண்ற மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் வரும். அது நீங்க மூவி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அந்த கேஸ் அதுக்கப்புறம் யாருக்கு கிட்ட போகுதுன்னா, இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆசிஃப் அலி கிட்ட போகுது. இவங்க ஆல்ரெடி இவங்க 2 பேருக்கு உள்ளாடி இருந்த பகைய வச்சுட்டு அவங்க கிரட்ஜஸோட அந்த கேஸ அ எடுத்துட்டு போறாங்களா? அப்படி இல்லன்னா அந்த கேஸ ஜென்யூனா எடுக்குறாங்களா? எந்த மாதிரி அந்த கேஸ் போகுது? இப்படி இருக்கிற அந்த பிரச்சனைய அவங்க எந்த மாதிரி சால்வ் பண்றாங்க? அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. நல்ல இன்ட்ரஸ்டிங்காவே போகுங்க. நல்ல டீசென்ட்டா நம்ம வந்து பார்க்குற மாதிரி ஒரு மூவி தான். அண்ட் இதுல சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். லைக் ஒண்ண சுத்தி போகும் இல்லையா? அந்த மாதிரி அது விஷயம் வந்துட்டு அந்த யாரு பண்ணியிருப்பா? இதுல இந்த மூவில உள்ள நெகட்டிவ் ஷேட் யாரு? அப்படிங்கிறது நம்மளால லாஸ்ட் வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. விச் இஸ் வெரி, வெரி இம்ப்ரெசிவ். பிகாஸ் எனக்கு பீயிங் அ பிக் ஃபேன் ஆஃப் த்ரில்லர் மூவிஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, கடைசி வரைக்கும் ஒரு மூவில நம்மளால வந்துட்டு இது யாரு பண்ணியிருப்பா? என்ன இத எந்த மாதிரி இந்த மூவி போகுதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியலனாலே, அப் டூ மீ இட்ஸ் அ சக்சஸ்ஃபுல் மூவி. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சில த்ரில்லர்ஸ் எல்லாம் நம்மளால ஈஸியாவே கெஸ் பண்ணிட முடியும். பட் இந்த மூவி டில் எண்ட் நம்மளால பண்ண முடியாது. விச் இஸ் வெரி, வெரி இம்ப்ரெசிவ். இந்த மூவில அங்கங்க கொஞ்சம் லாஜிக் இடிக்கதாங்க செய்யும். ஆ ரொம்ப லாஜிக்கலி நம்ம வந்து கரெக்ட்டா இருக்கணும்னு நெனச்சா மூவியெல்லாம் பார்க்க முடியாது. கொஞ்சம் அங்க இங்கேயும் மன்னிச்சு விட்டு இந்த மூவிய பார்த்தா, ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவிங்க. நீங்க ஒரு வேள பார்த்திருந்திருக்கலாம் இந்த மூவி. இஃப் இன் கேஸ் நீங்க பார்க்கலன்னா, நீங்க கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன? நான் நெனச்ச மாதிரி தான் நீங்களும் நெனச்சீங்களா? உங்களுக்கு இந்த மூவி புடிச்சிருந்ததா? என்னன்னு எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. டேக் கேர் எவ்ரிஒன். பாய்.